ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு நோபடி ரிமெம்பர் மீ இன் திஸ் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு குழப்பமாக வர மாதிரி தெரியும். பட் கதையை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க, போக போக எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். நானும் ஸ்பாய்லர் பண்ணாமல் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வை டஸ் நோபடி ரிமெம்பர் மீ இன் திஸ் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 3. டீமன்ஸ் மோசமானது, அதான் எனக்கு பிடிக்காது. ஸ்பிரிட்ஸ் அது கிரேப்பியானது. செலஸ்ட்ரியல் பிடிவாதம் உள்ளது. ஹியூமன்ஸ் வீக்கானவங்க, அதான் எனக்கு பிடிக்காது. எல்லாம் கலந்தது தான் நான், என்னதான் எனக்கு அதிகமாக பிடிக்காது. பட் காய், அவன் என்னை பார்த்து பயப்படல, காய்க்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு ரீனே யோசிக்கிறா. மெயின் ஃபோர்ஸ் டீமன்ஸ் ஆக்குபை பண்ணும், பட் ஆனால் அந்த வெனசா கூட நம்ம தனியாக போய் ஃபைட் பண்ணணுமா, எப்படிப்பா முடியும் அப்படின்னு சாக்கி பயந்துட்டு இருக்கா. வெனசா கூட ஃபைட் பண்ண போகிறது நான் தான், கவலைப்படாதீங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்புறம் ஏன்டா நாங்கள் இதில் இருக்கோம்னு சாக்கி கேட்குறா. ஏன்னா எனக்கு நம்பிக்கையான ஆளுங்க நீங்க 2 பேர் மட்டும்தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ரீனே வந்து சாக்கியை சமாதானப்படுத்துறா. காய் ரொம்பவே ஸ்ட்ராங்கு, கவலைப்படாத அப்படின்னு வா சொல்றா. அப்பவோ சாக்கியா அமைதியா இருக்கவோ, ஒருவேளை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என் கூட சேர்ந்து வெனசாவையும் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம போறதுங்க அதுங்க டிடெக்ட் பண்ணிடாதுன்னு ஆஷரான் கேட்கவும், ஹியூமன்ஸ் கிட்ட மேஜிக் கிடையாது, ஸோ டீமன்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் என் வேர்ல்டில் இருக்கிற ஆஷரானை விட நீ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த ஆஷரான திட்டுறியா இல்ல என்ன பாராட்டுறியான்னு ஆஷரான் கேட்கறான். ஓகே ரெபல் ஆர்மி, நம்பிக்கையோட இதுல கலந்துக்கிட்டதுக்கு உங்க எல்லாரையும் பாராட்டுறேன். ஹியூமனிட்டி மேல அக்கறை இருக்கிறதுனால தான் இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம வீக்கானவங்க தான், பட் எத்தனை நாளைக்கு தான் நம்ம ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறது. நம்ம இத்தனை நாள் போராடின எல்லாமே இந்த ஒரு நாளுக்காக தான். நம்ம ஓடி மறைஞ்சதெல்லாம் போதும், இது திருப்பி அடிக்கிறதுக்கான நேரம். இனி நம்ம எல்லாரும் இருள்ல இருந்து வெளியே வந்து வாழ்வோம் அப்படின்னு ஜீனே வந்து ஸ்பீச் கொடுத்து எல்லாரையும் கூட்டிட்டு போறா. நிறைய டீமன்ஸ் அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு மேல பறந்துகிட்டு இருக்கு. ஹியூமன்ஸா அப்படின்னு சொல்லி அதையும் அவங்கள சுத்து போடுது. இந்த ஃப்ரீசிங் மேஜிக்கை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் பில்லட்டை யூஸ் பண்ணி அதை தடுக்கிறான். எல்லா டீமன்ஸும் மேல பறந்துகிட்டே இவங்களை அட்டாக் பண்ண பார்க்கவும், ரேனிக்கு நம்ம ஹீரோ சிக்னலை கொடுத்து ஷூட் பண்ற மாதிரி ஆக்டிங்க போடுறான். ரேனி அதுங்களை அட்டாக் பண்ணி கொண்டுறதா. எப்படிப்பா இதை பண்ண அப்படின்னு சொல்லி ஆஷரான் கேட்கவும், இது என் வார்டில் தயாரிச்ச புல்லட் நம்ம ஹீரோ சமாளிச்சிருந்தான். வெனசா அந்த டாப் ஃப்ளோர்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ரீனி சொல்லவும், நம்ம நார்த் சைடா போலாம், சவுத் சைட் பாதையை டெஸ்ட்ராய் பண்ணிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். லெஃப்ட் வழியா போனா பிரச்சனை, ஸ்டேர்ஸ் வழியா போலாம். குரூப் 1 டீமன்ஸை உள்ள விடாதீங்க, குரூப் 2 ஹியூமன்ஸை ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்னு ஜீன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, நிறைய டீமன்ஸை ஒரே அட்டாக்ல கொண்டுட்டு அப்படின்னு ஃபாலின் கேட்கவும், அது என் பெஸ்ட் புல்லட் நம்ம ஹீரோ சமாளிச்சா, ட்ரிகர் அழுத்தாமையவா அது வெடிக்குது. சரி வெனசா கூட நீ தான் 1-on-1 ஃபைட் பண்ணுவல அப்படின்னு ஃபாலின் கேட்கவோ, கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு குட்டி டீமன் பெரிய டீமனை சமன் பண்ணிட்டு இருக்கு. சமன் பண்ணப்பட்ட அந்த டீமன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த டீமன் ஒருத்தனை பிடிக்கவும் டக்குன்னு ஃபாலின் போயிட்டு அதோட கையை வெட்டி அவனை காப்பாத்துறா. சார் ஜீன் நீங்க போங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஃபாலின் சொல்றா. கண்டிப்பா திரும்ப வரணும் ஃபாலின், உனக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு ஜீனும் கிளம்பிருத்தா. அங்க இருந்த ஹியூமன்ஸை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஜீன் உள்ள போகவும் ரேனி தடுக்கிறா. பவர்ஃபுல்லான மேஜிக்கை வச்சு ஜீனை அட்டாக் பண்ணா. அவகிட்ட எல்ஃபோட ஆர்மர் இருக்கு, அதான் அவளுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு ரேனி சொல்றா. இந்த டீமனை நான் பாத்துக்கிறேன், நீங்க முன்னேறி போங்க அப்படின்னு சொல்லி ஜீன் சொல்றா. கண்டிப்பா நான் வனசாவை டிஃபீட் பண்ணிருப்பேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவோ கிளம்புறான். இதை போட்டா உண்மையிலேயே இன்விசிபிள் ஆயிருவோமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், ஆமா என் பேரியர் மேஜிக்னு ரீனே சொல்ல வரதுக்குள்ள ஹியூமன் செஞ்ச ஏஞ்சல்ஸோட பேரியர் மேஜிக்னு ரீனே சமாளிக்கிறா. இப்போ ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வருது. பட் ரீனேவா மேஜிக் யூஸ் பண்ணி பேரியரை போட்டுக்கிறதுனால அந்த மான்ஸ்டர் கண்ணுக்கு இவங்க தெரியல. அதுவும் இவங்களை கிராஸ் பண்ணி போயிருது. கொஞ்சம் விட்டா பயத்திலேயே செத்துருப்பேன் அப்படின்னு சாக்கி சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் கண்ட்ரோல் ரூம்ல விட்டுட்டு, ஒரு வேளை வனசாவை டிஃபீட் பண்ண முடியலன்னா டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிருந்தா நீ தப்பிச்சிரு அப்படின்னு ஆஷரான் சொல்லவும், ஓகே அதுக்கான டைம் தான் நான் சிக்னலை கொடுக்குறேன் நம்ம ஹீரோ சொல்றான். டீமன்ஸ் எதுவும் இங்க வராது, ஸோ அமைதியா இங்கே இருங்க அப்படின்னு ரீனே சொல்றா. அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அவங்க எப்படி நம்மளை கண்டுபிடிச்சாங்க, நம்ம கிட்ட தான் மேஜிக் இல்லையே நம்ம ஹீரோ பார்த்தா. ஹியூமன்ஸோட டிடெக்டிங் மிஷினை நாங்க யூஸ் பண்ணோம். அந்த விங்ஸ் நீ எந்த ரேஸை சேர்ந்தவா அப்படின்னு அந்த டீமன் கேட்கவும், நீ தான் சர்வைலன்ஸை மெயின்டைன் பண்றவனா நம்ம ஹீரோ கேட்கவும், ஹியூமன்ஸ் கிட்ட டெக்னாலஜி இருந்தா அதை யூஸ் பண்றது தான் புத்திசாலித்தனம்னு வெனசா சொன்னாங்க. அது எங்க இருக்கிற ஹியூமன்ஸ் லிவ்ஸ் வச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே அந்த டீமன் சொல்லுது. வெனசாவங்க நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன் கூட கொஞ்சம் விளையாடிட்டு போ அப்படின்னு அந்த டீமன் அட்டாக் பண்ண போனா, ரீனே டக்குன்னு நம்ம ஹீரோவா அந்த டீமனுக்கு பின்னாடி தூக்கி போட்டுட்டு, காய் நீ போய் வனசா கூட ஃபைட் பண்ணு, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீனே சொல்றா. சீக்கிரம் வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஏஞ்சல், டீமன், டுவார், எல்ஃப், டிராகன், ஸ்பிரிட் எல்லா ஸ்மெல்லும் உன் மேல அடிக்குது. நீ எந்த ரேசன் கேட்கவும் அது எனக்கே தெரியல, பட் நான் வெறுக்கிறது உங்களை தான். நான் காய் கூட இருக்க ஆசைப்படுறேன், இது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ரீனே ஃபைட் ஆரம்பிக்கிறா. வெல்கம் ஹியூமன் அப்படின்னு சொல்லி டார்க் எம்ப்ரஸ் வெனசா அந்த இடத்துல உட்காந்துருக்கா. இங்க ஜீன் வந்து நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டுக்கு கொண்டு அந்த ஒரு டீமனை கொல்றதுக்கு நிறைய ஆளுங்க கூட சேர்ந்து தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. நீ ரொம்ப வீக்கா இருக்க ஹியூமன் அப்படின்னு அந்த டீமனை அட்டாக் பண்ணா. அந்த எல்வன் கவர்மெண்ட் அவளை காப்பாத்திட்டு இருக்கு. அவளோட ஸ்வாடையை அம்ப மாதிரி மாத்தி அவ அட்டாக் பண்ணவும் அந்த டீமனோட தலை துண்டா போயிருது. எல்வன் ஏஞ்சலிக் மேஜிக் நீ யூஸ் பண்ணா அது உன் லைஃப் ஃபோர்ஸை கம்மி பண்ணுமேன்னு கேட்கவும், அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க தயாரா தான் இருக்கேன், உங்களை தோக்கடிக்க இந்த ரிஸ்க்கை கூட நான் எடுக்கலன்னா எப்படி அப்படின்னு ஜீன் அந்த டீமனை கொல்லவும், இன்னொரு டீமன் அங்க வந்தா ஃபாலின் டக்குன்னு வந்து அதை தடுக்கிறா. டிராகன் ஃபேங்கை வச்சு ஃபைட் பண்ணக்கூடிய ஹியூமனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அது நீ தானே அப்படின்னு அந்த டீமன் கேக்குது. காய் மேல என்ன பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. சக்யூபஸ் தான் டீமன்ஸோட ஹீரோவா இருப்பாங்கன்னு நீ
எதிர்பார்க்கல, என்ன என் கூட என்ஜாய் பண்ண வந்திருக்கியான்னு கேட்கவும், இல்ல உன்னை கொல்ல வந்திருக்க நம்ம ஹீரோ சொல்லவும், நான் எதிர்பார்த்த ரியாக்ஷன் இது இல்லையே, ஹியூமன் கமாண்டர் எல்ஃப் ஆர்மர் யூஸ் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது நீதானான்னு கேட்கவும், அது நான் இல்ல, இந்த வேர்ல்ட சேர்ந்தவன் கிடையாது, நான் வந்த வேர்ல்டுல 5 ரேஸ் கிரேட் வார் முடிஞ்சிருச்சு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படியா என்ன தோக்கடிச்சது எந்த ரேஸ்ன்னு கேட்கவும், ஹியூமன்ஸ் நம்ம ஹீரோ சொன்னா, மித்திக்கல் செலஸ்டியல் ஸ்பிரிட்ஸ் இல்லாம சாதாரண ஹியூமன்ஸா, யார் என்ன தோக்கடிச்சதுன்னு கேட்கவும், ப்ராஃபட் சிட் நம்ம ஹீரோ சொன்ன உடனே, சிட் ஹியூமன் ஸ்வாட் கிரேவ்யார்ட் கோட் ஹோல்டர் வால் ரீஇன்கார்னியேஷன் அப்படின்னு வனசாக்கு ஏதாவது ஞாபகம் வருது. பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வனசா டக்குன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவா மேஜிக்க புல்லட்டால தடுத்து அவளை வெட்டினா அது இல்யூஷன் தான், அவ நம்ம ஹீரோவா அட்டாக் பண்றா. இந்த வெப்பன் டிராகன் பிரத்னால ஆயிருக்கு, இதுவும் ஓ வேர்ல்டுல செஞ்சதான்னு கேட்கவும், அப்ப நான் சொல்றதை நீ நம்ப ஆரம்பிச்சிட்டியா நம்ம ஹீரோ கேட்டா. நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ ஒரு பெரிய ஃபயர் அட்டாக்கை யூஸ் பண்றா. என்னோட பில்டிங் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, சரி இந்த மூவ்ல கண்டிப்பா எந்த ரேஸாலையும் தப்பிக்க முடியாது, நீ என்னத்துக்கு அவன் பார்ப்போம் அப்படின்னு அவ மொத்த இடத்துக்கும் பெரிய ஃபயர் சர்க்கிளை கிரியேட் பண்றா. அந்த அட்டாக்ல பில்டிங்கோட டாப்பே காணாம போயிருது. இந்த அட்டாக்ல யாரா இருந்தாலும் இறந்துருப்பாங்க, பட் நீ எப்படி உயிரோட இருக்க அப்படின்னு பா கேட்கவும், சிட்டோட ஸ்வாட் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரேனேவா அந்த டீமன்ஸை டிஃபீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண அங்க வந்துட்டா. கை நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல, நம்ம ஹாப்பி ஆகுற. வனசா இனி உன்னோட ஆப்போனன்ட் நான் தான், ஏன் கூட ஃபைட் பண்ண ரேனே சொல்லவும், ரேனேவா அட்டாக் பண்ண அதே மான்ஸ்டர் இங்க வந்து வனசாவை பிடிக்குது. ஹீரோ ஆஃப் டீமன்ஸ் கிட்ட இருந்து ஃபிளக்சுவேஷன் டிடெக்ட் பண்றேன், டேபு வேர்ட் செட் தான் அதுக்கு காரணம், எரரை சரி பண்ணணும்னு அந்த மான்ஸ்டர் சொல்லவும், லாஸ்ட் ரைசரா இப்ப எனக்கு புரியுதுன்னு வனசா பார்த்தா, எக்ஸிக்யூட்டிங் கோட் 0 அப்படின்னு வனசாவா அது கொல்ல பார்க்கவும், அது அவ்வளோ ஈஸியில நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் ரைசரை வனசாவா மேஜிக் வச்சு அட்டாக் பண்றா. கோட் 0 ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மான்ஸ்டர் பேசி இருக்கும்போது அவ பெரிய லெவல்ல மேஜிக் அட்டாக்கை யூஸ் பண்ணாலுமே கூட அந்த லாஸ்ட் ரைசர் இன்னும் உயிரோட தான் இருக்கு. டேமேஜ் டாலரன்ஸ் எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த லாஸ்ட் ரைசர் ஓடி போயிடுச்சு. நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கானவா கூடயா ஃபைட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோ கிட்ட, இல்ல இவ இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னு சொல்லி ரீனே சொல்றா. அடுத்து நான் கொல்ல வேண்டியது நீங்க தான் அப்படின்னு சொல்லி வனசா இவங்களை அட்டாக் பண்ண ரெடியா இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சிட்டுங்கிற அந்த வார்த்தையை நம்ம ஹீரோ சொன்ன உடனே வனசாக்கு சிட்டை பத்தி தெரிஞ்சிருக்கு அண்ட் வேர்ல்ட் ரீஇன்கார்னியேஷனை பத்தியோ தெரிஞ்சிருக்கு. பட் ஆனாலுமே வனசாக்கு அது ஃபுல்லா ஞாபகம் வரல, மறந்து போய் திரும்பவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நெக்ஸ்ட் எபிசோட்ல எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரிய வரும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.